ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சும்மா அந்த வேலை ஒரு வேறு இடத்துக்கு நம்ம ஷூட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடம் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. ஸோ நம்ம பார்த்தோன்னே உள்ளே இறந்துட்டோம். அந்த இடத்துல பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க கைஸ் போகலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது, தெரியுதா? ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது கைஸ் இந்த இடத்துல. சும்மா அந்த வேலை போயிட்டுருக்கும்போது இந்த நம்ம பைக் அல்லாட போகுது இருக்குது. அந்த வேலை போய்ட்டுருக்கும்போதே இந்த இடம் கண்ணு தந்துடுச்சு. அதுதான் கைஸ். ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியா என்னன்னு தெரில, ரோட் டச்சில் தான் இருக்குது. என்னென்ன வந்தால் தான் தெரியும் கைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேறு இடத்துக்கு ஷூட்டுக்கு போனோம். அந்த கடைசியில் அந்த இடம் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்னும் நிறைய இடம் அப்படி தான் ஆகும் கைஸ். வழி இந்த சைடு இருக்குது, இந்த சைடு வழி இருக்குது. தெரிதா கைஸ்? வேறு சரக்கு அடிச்சுட்டு போயிருக்காங்க. வேறு பாட்டிலெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்து தான் போகணும். ஆனால் ரொம்ப மோசமானது என்ன தெரியுமா கைஸ்? இதுதான் ஹாஸ்பிட்டல்ஸ். இதுக்கு பேர் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது தமிழில் வந்து சீமோடுன்னுவாங்க. வந்து சுவாசித்தா ஒரு கேன்சர் வரக்கூடியது கைஸ் அதெல்லாம். அதனால தான் எல்லாம் சுவாசிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை பண்ணிட்டு தான் வருதாங்க. இருந்தாலும் இன்னும் அது இதுவாக தான் இருக்குது கைஸ். ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இந்த இடத்துல. ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸ் தான். போகிறதுக்கே பயமாக இருக்குது கைஸ். நான் அவ்வளோ இல்லை கேன்சர் இல்லை, அவ்வளோ கேன்சர் வர வைக்கக்கூடியது. இந்த தூள், சின்ன சின்ன தூள்லாம் உடையும் பாருங்க கைஸ். அதெல்லாம் இது என்ன வரும் ப்ளீஸ்? கோட்டன் எல்லாம் மிஷின்ஸ் இருந்துருக்கு கைஸ். தெரியுதா? மிஷின்ஸ் இருந்துருக்குது. எல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் பெல்ட்டு தருது ப்ளீஸ். பெல்ட்டு அது மிஷின்ஸ் பெல்ட்டு. காட், ஒரு நாய் செத்து போய் கிடக்குது கைஸ். படம் ஒரு மாதிரி டெமாலிஷ் ஆகிடுச்சு. இது என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன் கைஸ். கீழெல்லாம் பார்த்து வரணும். பாம்பு எது போகுதுன்னு தெரியாது கைஸ். ஹலோ, ஸ்டெப்ஸ் போகுது. பார்க்கலாம். மை காட், போனோடனே மேலே வர கைஸ். ஃபஸ்ட் ஃப்ளோர். இதெல்லாம் யாரும் ஆளுங்க வரல. பாத்ரூம் ஜின்களுக்கு பிடிச்ச இடம் இதெல்லாம். இதெல்லாம் பில்டிங் இருக்கான்னு தெரில. நம்ம கீழே போயிட்டு அது பக்கத்தில் பில்டிங் இன்னும் இருக்கான்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
இடத்துல வந்து இந்த பூச்சிலாம் பறக்குது தெரியுதா? முன்னாடி அவ்வளோவும் பறக்குதுல்ல. இப்போ அண்ணாட்ட போயிட்டு பில்டிங்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். நமக்கு வேறு இடத்துக்கு போகணும். காலில் முள்ளி வருது கைஸ். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேக் பண்ணாமல் தான் நான் காட்டுறேன். அதாவது ஆளுங்க வராங்க தெரியுதா கைஸ். நைட் டைமில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல வாட்டர் பாட்டில்ஸ் எக்கச்சக்கமாக கிடக்குது. வாட்டர் பாட்டில்லாம் பக்கத்தில் தான் ஹைவே தெரியுது கைஸ். சம்திங் ஏதோ ஒரு தொட்டி கெமிக்கல் ஊற்றி வைக்கிறதுக்கு நினைக்கிறதெல்லாம் கெமிக்கல் ஊற்றி வைக்கிறதுக்கு தொட்டி நினைக்கிறேன். இப்போ அதுதான் கைஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஊறப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்கள். எந்தளவுக்கு சீக்கிரமாக விடுமே இந்த இடத்துல வீடியோ எடுத்து முடிச்சு கிளம்பணும். இது ஹாஸ்பிட்டல்ஸ் மழை தண்ணி பில்டிங் போயிட்டே இருக்குது கைஸ். நல்லா ஃபினிஷிங் நல்லாச்சுன்னு நினைக்கிறேன். ஆல் த பில்டிங். அதுக்கப்புறம் பில்டிங் இல்லை கைஸ். ஆக்சுவலாக இந்த சைடு ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதை பார்க்கணும் என்னன்னு தெரில. ஆனால் ரோட் டச்சில் இருக்குது கைஸ். அதனால் போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இது ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒரு மாதிரி இதுவாகுது. சுவாசிக்கக்கூடாது இந்த காதெல்லாம். நம்ம அப்போ ஏன்டா நீ இருக்குன்னு கேட்பேன். எல்லாம் உங்களுக்காக தான் கைஸ் வீடியோ இருக்குது. அதான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வரும். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சரி ஏதாவது பில்டிங் இருக்கா? அடியில் பாம்புக்குமே இருக்கும் கைஸ். எல்லா மிஷின்ஸ் இருந்த இடம் கம்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். வீட்டு முழுதான் மூடி வச்சுருக்காங்க. பில்டிங்ஸ் அந்த சைடு கொஞ்சம் இருக்குது கைஸ். இது கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. வாடி நம்ம குனிஞ்சு ரிஸ்க் எடுத்து தான் போகணும் போல் இருக்குது கைஸ். சேம் மிஷின்ஸ் ரூம். சேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் கைஸ். இதை போட்டு கொளுத்திருக்காங்க. இங்கே ஆளுங்க வந்திருக்காங்க பாருங்க கைஸ். அதுதான் ஃபினிஷிங் நினைக்கிறேன் கைஸ். இதான் ஓ இந்த பில்டிங் ரோடு இருக்கா? இந்த ரோட்டு வழியாக அப்படி ஆளுங்க உள்ளே வராங்க கைஸ். இப்படி வந்து உள்ளே போகிறாங்க. மெயின் ரோடு தான் இருக்குது.
மாடி கால் ஸ்லிப்பாகுது கைஸ். பக்கத்துலேயே வந்து போகுது. சேம் இதே மாதிரி ப்ராசஸ் தான் அங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் நம்ம போக முடியல. நான் முள்வெளியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு செத்து போன நாய் வேறு இருக்குது கைஸ். தள்ளியே போனோம், என்ன பாக்டீரியாஸ் பரவும். இதுலேருந்து தான் முள் குத்திக்கிச்சு கைஸ் காலில். முடிச்சிச்சு. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சீக்கிரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது, அப்கமிங்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கானுக்கு நான் லிங்க் தரேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அது மாதிரி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய எஃபோர்ட் பண்ண நான் உங்களுக்காக நான் செய்கிறேன். சரி, ஓகே, இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் டாட்டா பை பை. நான் உங்கள் ஜெகதீஷ்.